புனித வெள்ளியையொட்டி தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு வழிபாடுகளில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கிறிஸ்தவர்களின் புனித வாரம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை ஞாயிறுடன் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து இன்று புனித வெள்ளி கடைபிடிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நாளை நினைவு கூறும் வகையில் உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்களால் புனித வெள்ளி கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் உள்ள புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டன. அதன் ஒரு பகுதியாக இயேசுபிரான் தனது சீடர்களின் பாதங்களை கழுவும் சடங்கு நடைபெற்றது. இதில் பேராலய அதிபர் இருதயராஜ் கலந்து கொண்டு சீடர்கள் போல் உடையணிந்த தொண்டர்களின் பாதங்களை தண்ணீர் ஊற்றி கழுவினார். கோவில்பட்டி அருகே விளாத்திக்குளத்தில் உள்ள பேதுரு ஆலயத்தில் புனித வெள்ளியை ஒட்டி பதநீர் வைத்து வழிபாடு செய்யப்பட்டது. பின்னர் பொதுமக்களுக்கு பதநீர் இலவசமாக வழங்கப்பட்டது. தேவாலயத்தில் பதநீரை அருந்தியதுடன் பொதுமக்கள் தாங்கள் கொண்டு வந்த பாத்திரங்களிலும் பெற்று வீட்டுக்கு கொண்டு சென்றனர். புதுச்சேரி தூய ஜென்மராக்கினி அன்னை பேராலயத்தில் சிலுவை பாதை மற்றும் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. சிலுவை பாதை ஊர்வலத்தில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் புதுச்சேரியில் உள்ள தூய இருதய ஆண்டவர் பசலிகா பேராலயம், வில்லியனூர் மாதா கோவில் உள்ளிட்ட பல்வேறு தேவாலயங்களிலும் சிலுவை பாதை நிகழ்ச்சி நடைபெற்றது.